வணக்கம் மக்களே. யுவி நியூஸ் தமிழ் சார்பாக உங்கள் நண்பன் யுவராஜ். 2023 எடுத்துக்கொண்ட பொக்கிஷங்கள். உடல்நலக்குறைவினாலும் இறந்திருக்காங்க. அந்த இறந்து போன அந்த கலையுலக நட்சத்திரங்களை குறித்து ஒரு செய்தி தொகுப்பாக கொண்டு வந்திருக்கேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. 1500க்கும் மேற்பட்ட படத்தில் சண்டை காட்சி இயக்குனராக பணியாற்றினவர் ஜூடோ ரத்னம். இவருக்கு வயசு 93. இவர் படத்தில் நடித்தவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குமாரி, தாமரைக்குளம், போக்கிரி ராஜா, தலைநகரம் படத்தில் புகழ்பெற்ற ஒரு சண்டை காட்சிகள்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. இவர் ஜனவரி 26 இறந்திருக்காரு. இதை அடுத்து ஜமுனான்ற பழம்பெரும் நடிகை அவங்களும் இறந்திருக்காங்க, வயசு 86. அடுத்தது பிப்ரவரி 1 சினிமா டைரக்டர் சண்முகப்பிரியன், வயசு 71, இவங்களும் இறந்திருக்காங்க. பிப்ரவரி 3 தமிழ் சினிமாவின் புகழ்பெற்ற பின்னணி பாடகியான வாணி ஜெயராம் இறந்திருக்காங்க. பிப்ரவரி 4 பிரபல டைரக்டரும் அவங்க நடிகருமான டிபி கஜேந்திரன், இவரும் இறந்திருக்காங்க. பிப்ரவரி 10 சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரபல நகைச்சுவை நடிகர் மயில்சாமி இறந்திருக்காங்க. இவர் இறந்தது மக்கள் மனசில் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க, ரொம்பவும் வேதனைப்பட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளம் காலத்துலையும் சரி, இந்த கொரோனா காலத்திலும் சரி, அவர் இறங்கி மக்களுக்கு நிறையா உதவிகளையும் நிறையா சேவைகளையும் அவருங்க எல்லார்கிட்டையும் வாங்கி எல்லாமே பண்ணியிருக்காருன்ற முதற்கொண்டு மக்கள் அவரை பற்றி பெருமையாக பேசியிருந்தாங்க. ஸோ அதனால் அவருடைய இழப்பு ரொம்பவும் தவிச்சாங்க, ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லியிருந்தாங்க. ஏப்ரல் 29 நிக்காட்ஸ் எஸ் சக்கரவர்த்தி, வயசு 58. இவர் புற்றுநோய் மற்றும் பாதிப்பினால் ஏற்பட்டு அவர் மரணம் அடைந்தார். நாட்டுப்புற பாடகியும் பின்னணி நடிகையுமான ரமணி அம்மாள், வயசு 70, இவங்களும் இறந்திருக்காங்க. மே 3 டைரக்டரும் பிரபல நகைச்சுவை நடிகருமான மனோபாலா, வயசு 69. இவருக்கு கல்லீரலில் ஏதோ பாதிப்பு இருந்ததுனாலையும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சிகிச்சை பெற்று வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் திடீர்னு இறந்திருக்காரு. இதுவும் மக்கள் மனசில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா இவர் ஒல்லியாக ரொம்ப காமெடியாக பயங்கரமாக பண்ணியிருப்பார். இவருடைய நகைச்சுவை காட்சிகளை பார்த்து சிரிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதில் முக்கியமாக தலைநகர படத்தில் போலீஸில் பார்த்துட்டு உன்னை போலீஸுக்கு தப்பாக எடுத்துட்டாங்க சொல்லுவாங்க. அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சிரிப்பாக வரும். அடுத்தது மே 18 பருத்தி வீரன். அந்த படத்தில் பொணந்தினின்ற கதாபாத்திரத்தில் பிரபலமான செவ்வாழை, இவரும் 70 வயசில் இறந்திருக்காரு. செப்டம்பர் 19 பாரதி ராஜா இயக்கத்தில் 1990 வெளியான எண்ணுயிர் தோழன் படத்தில் அறிமுகமானவர் பாபு. சினிமா சண்டை காட்சியில் ஏற்பட்ட விபத்து, முதுகு எலும்புகள் நொறுக்கப்பட்டு கடந்த 31 வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்தார். இவருக்கு ரொம்ப உடல்நிலை மோசமானதுனால இவரும் மரணம் அடைஞ்சிருக்காரு. ஆகஸ்ட் 3 சர்க்கரை நோய் உட்பட உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டு உருக்குலைந்து போன தயாரிப்பாளர் வி. ஏ. துரை, வயசு 69, இவரும் இறந்திருக்காரு. நவம்பர் 2 பழம்பெரும் நடிகர் மறைந்த பாலையாவின் மகனும் குணச்சித்திர நடிகருமான ஜூனியர் பாலையா, இவர் வயசு 70, மூச்சுத்திறன் காரணமாக இறந்திருக்காரு. கரகாட்டன், கும்கி, தனி ஒருவன் உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து சீரும் சிறப்புமாக இவர் பயங்கரமான ஆக்டிங், நல்ல குணச்சித்திர நடத்தில் சூப்பராக நடிச்சிருப்பார். இவர் இறந்திருக்காரு. டிசம்பர் 1 பிரபல மலையாள நடிகை சுப்புலட்சுமி, வயசு 87, இவங்களும் இறந்திருக்காங்க. தமிழில் விஜயின் படத்தில் பீஸ்ட் படத்தில் ஒரு பணைய கைதியாக போயிட்டு நடித்து பிரபலமானாங்க. தமிழ் மலையாளம் தொலைக்காட்சியில் நடிச்சிருக்காங்க. பின்னணி பாடல்களும் பாடியிருக்காங்க. இவங்கள சுப்புலட்சுமியை பாட்டு கேட்காதவங்களாம் இருக்க முடியாது. ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு படங்களையும் நடிச்சிருக்காங்க. டிசம்பர் 23 பிரபல நகைச்சுவை நடிகரும் போண்டா மணின்னு சொல்லுவாங்க. இவரும் அந்த கலக்கப்போது யார், இந்த சந்தானம் தொடர்லாம் இருக்குல்ல, அதுலலாம் நிறைய படம் நடிச்சிருக்காரு. நிறைய காமெடிகள்லாம் பண்ணியிருக்காரு போண்டா மணி. இவரும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக சிறுநீரக பாதிப்புனால அவஸ்தைப்பட்டிருக்காரு. பலவாரத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவில் மயங்கி விழுந்திருக்காங்க. இவர் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே உயிர் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு வயசு 60. இவர் இலங்கை தமிழரான போண்டாமணி 1991 பாக்கியராஜ் நடிப்பில் வெளியான பவுனு தான் என்ற படத்தில் மூலம் காமெடி நடிகராக அறிமுகமானார். 250க்கும் இவரும் படத்தில் நடிச்சிருக்காரு. சரத்பாபு, நம்மளுடைய லாஸ்ட்டாக ஒரு படத்தில் சரத்குமாரும் இவரும் அசோக் செல்வனும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வில்லன் கேரக்டராக வருவார், சூப்பராக நடிச்சிருப்பார். அவரும் இறந்திருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாள மொழிகளில் கிட்டத்தட்ட அவரும் வயசு 71. உடல்நலக் குறைவினாலும் மூத்த நடிகர் ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிப்பட்டார். அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுத்து சிறுநீரகம், கல்லீரல் உள்ளிட்ட உள் உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டதுனால கிட்டத்தட்ட மே 23 இவர் இறந்திருக்காரு. டிசம்பர் 28 நம்மளை எல்லாருமே விட்டுட்டு போன கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், தேமுதிக கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர், அவர் நம்மளை விட்டு போனது மக்கள் மனசில் ரொம்பவும் கஷ்டமாகவும் ரொம்ப வேதனையாக இருந்தது. அதுக்கு எல்லா சாட்சியும் எங்களுடைய முன்னாடி போட்ட ஒரு வீடியோ மேலே பாருங்கள், லிங்க் பாருங்கள். அதுக்கு எவ்வளோ கூட்டங்கள் போயிருக்காங்க. அவர் இறந்த அந்த இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய கண்ணீரை அஞ்சலியை செலுத்தி மலரஞ்சலி செலுத்தியிருக்காங்க. 72 குண்டுகள் அரசாங்க
ஒரு முழு மரியாதையோடையும் அவரை அனுப்பி வச்சுருக்காங்க. அவர் இறந்தது மக்கள் மனசில் நீங்காம இடம் பிடிச்சிட்டாரு. அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. அவரை மாதிரி இன்னொருத்தர் வரவே முடியாது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் அதிகமான செய்திகளை தொடர எங்கள் யுவி நியூஸ் சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மக்களே. பை பாய்.